மாமா போயிட்ட ஹோம்வொர்க்லாம் சொல்லி தரணும். நான் எங்கே போகிறேன்? தண்ணி குடிக்க போறான்னு அவரை பார்த்துக்கிட்டே. ஆமாம், நம்ம இருக்கிற இடம் அந்த மாதிரி தண்ணி இல்லாத ஏரியா. 4 தடவை பெருகிறீங்களா இப்படிமா பேசுகிறேன். ஐயோ, நான் பெருக்கிறேன். ஏன்டா பெருக்கந்தால் தான்டா எல்லாம் உட்காந்துன்னுக்குறீங்க. வீடு சுத்தமாக இருந்தால் தான்டா. எனக்கு சளி இருக்கு. பெருநாள் வந்துச்சு. அதை ஒன்று சொல்லிவிடு. சரி, அதை விடு. இப்போ நான் வேலைக்கு போயிட்டு வந்து தான் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரணும். அதுக்கு தான் டியூஷன் பார்த்துட்ருக்கேன். இவன் +2 இந்த தடவை நல்லா படிக்கணும். இவன் நல்லா மார்க் எடுத்தால் தான் காலேஜில் சேர்க்க முடியும். ஓகேவா? நீ சொல்லாத, அவனுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ என்னன்னா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறீங்க, படிங்க. அதெல்லாம் உங்களோட இது. நல்லா படிக்கணும். நல்லா மைண்டில் என்ன சொல்கிறாங்களோ நல்லா லிசன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். டீச்சர்ஸ்லாம் எல்லாம் வராங்களா கிளாஸுக்கு தெரிஞ்சுக்குங்க. எந்த கிளாஸும் சரியாக நடக்கலைன்னா டைரெக்டாக பிரின்சிபலை போய் மேடம் இந்த கிளாஸில் எங்கள் டீச்சர்ஸ் வரல, இந்த சப்ஜெக்ட்டு ஆனால் டீச்சர் வரல அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சொல்லாதெல்லாம் விட்டுட்டு ஜாலி தான், மிஸ் வர வரைக்கும் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகேவா? அதேமாரி ரெஸ்ட் ரூமெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துங்க. இல்லைன்னா வந்து என்கிட்ட சொல்லுங்கள் நாளைக்கு. ஓகேவா? அதுக்கு நான் போகாத அடக்கி வச்சுட்டு காலைல போயிட்டு சாயந்தரம் வந்து இங்கே வந்து போகிறதுலாம் இருக்கக்கூடாது வீட்டில். அது உடல் நலத்துக்கு கேடு. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தண்ணி நல்லா குடிங்க. வெயில் டைமு தண்ணி நல்லா குடிக்கணும். வாட்டர் பாட்டில் வேறு வாங்கணும். சரி, வாங்குறேன். வாட்டர் பாட்டில் வாங்கணும், லஞ்ச் பாக்ஸ் வாங்கணும், பேக் வாங்கணும். அப்புறம் என்ன சொல்லு, லைனாக சொல்லு. நோட்டு வாங்கணும். பெரிய பேக்கை தாராளமாக வேணும். ஓகே, சரி. என்ன பண்ணுறது? என்னது 300 ஜிப்பா? நீ என்ன நிலாவுக்கா போகிற? சரி, இப்போ அதெல்லாம் விடு. இப்போ வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் சாப்பிட்டான். நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன புக்குக்கு அட்டை போடணும்னு சொல்லுங்கள், போட்டுடலாம். அதான் போட்டுட்டு சரி, ஓகே. எது நடந்தாலும் ஸ்கூலில் எது நடந்தாலும் சொல்லணும். வீட்டில் வந்து கம்முன்னு இருக்கக்கூடாது. ஸ்கூலில் பாடம் நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி யார் என்ன பண்ணாலும் இங்கே வந்து சொல்லணும். விளையாடுறப்ப கூட கவனமாக விளாட்ணும். அப்படி இல்லைனா விளாட போவாத. யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா அவங்க விளாடிக்கிட்டோம், நீ விளாட போவாத. ஏன்னா சில பேர் நல்லா விளாடுவாங்க, சில பேர் விளாட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் படிக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூலு, அதனால தான் சொல்கிறேன். யார் எது பண்ணாலும் யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அப்பா டெய்லியும் தானே சொல்கிறாரு. டெய்லி சொல்கிறத காதில் வாங்கினே போங்க. ஓரமாக போங்க. சைக்கிளில் போகிறீங்கன்னா ஓரமாக போங்க, பார்த்து வாங்க. அதான் 2 மாதம் ஆயிடுச்சுல்ல, அதனால தான். பார்த்து வரணும். இப்போல்லாம் ரோடு அங்கே போட்டாச்சு மெயினில், அதெல்லாம் பார்த்து வரணும். பின்னாடி வேற வண்டி இருக்குது. ரைட் வந்து சப்பு லெஃப்ட் எடுத்தனா இங்கே நின்னுட்டேன். நின்னோனே பார்த்தா சில் புடியே போறோம். உடனே உடனே பிரேக் பிடிச்சி நின்றேன். சரி, சரி. அதான் சைக்கிளில் போகிறப்ப கவனமாக போகணும். ஓகேவா? டேய், நீ தான் கவனமாக போகணுன்னா நீ இப்போ ஆட்டோவில் போயிட்டு இருக்கா, திடீர்னு பிரேக் போடுறாரு, நீ முன்னாடி போகிற, அந்த பின்னாடிலாம் கம்மியா இருக்குல்ல, டிரைவர் உட்காந்துருப்பாரு, கம்மியா இருக்குல்ல. ஆமா. பிரேக் பிடிச்சது இப்படி போற, இந்த கம்பி மாட்டி இந்த எலும்பு அப்படியே எல்லோ. ஐயோ, எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத கற்பனைலாம் வருது? எலும்பு அப்படியே உனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வரும். எலும்பு முறியத்து, எலும்பு வெளியே வர்றது, நாக்கு வெளியே வர்றது, கண்ணு வெளியே வர்றது. என்ன வந்து நீட்டா வச்சிருக்க, வந்து இப்படி தூக்கி ஒரு எக்ஸசைஸ் பண்ற. நல்லா நீட்டோட எலும்பு உள்ள போயிடுற காலு, இப்படி மடங்குற காலு
இப்படி மடங்கி இப்படி போயிச்சான் உள்ளது முட்டி இங்க போயிச்சான். சரி சரி அதெல்லாம் விடு உன்னோட கற்பனை அது. சரி ஓகே. இந்த காலெல்லாம் பயங்கரமா வலிக்குது எனக்கு. ஏன் கால் அழுத்தி விட ஏன் கால் அழுத்தி விடுறா சொல்றேன். புதுசாக எனக்கு செப்பல் வாங்கினோடனே உனக்கு செட் ஆகலையோ? அது செருப்புனா பறந்துருச்சு அதுவே. நீ சொன்ன நான் சொன்ன செருப்பு வாங்கிட்டா கூட வலிக்கு இருக்காது. நீ சொன்ன செருப்பு முன்னாடி போனாலே வலிக்கிட்டு போகுது. சரி ஒழுங்காக ஓட்டின்னு தானே வரீங்க. ஆனால் சத்தியமாக சொல்ல பயங்கரமாக கால் வலிக்குதுமா. சரி நைட்டு நான் அமுத்தி விட்றேன். நைட்டு அமுத்தி விட்றேன். ஃபேன் காற்றுலாம் இருக்காடா ஸ்கூலில்? ஃபேன்லாம் இருக்கா? ஓடுதா நல்லா? சரி 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 ஓகே ஓகே சரி கரெக்டாக ஸ்கூலுக்கு போங்க, லீவ் எடுக்காத. இப்போ ப்ரௌன் ஷீட் மட்டும் இப்போ போய் வாங்கிட்டு வந்துடு. சரி நான் வாங்கிட்டு வரேன். ஆரம்பிக்கலாமா? ஓகே வாங்க ஆரம்பிக்கலாம்.